பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனு. பத்திரிகாரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறாங்க. நீ யாரு? முதல்ல திருட. சின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசணும் நல்லா இருக்காது. அதனோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடினவன் சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்காரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது. என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு. நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரனு. பத்திரிகாரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரா பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறாங்க. நீ யாரு? முதல்ல திருட. சங்கத்துல பணத்தை திருட்டு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். என் உயிரில் மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கம் என்றாலே சங்கடமாகி கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது. இப்போ உபத்திரமாக இருக்கிறது. சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை தாங்க பேசுகிறேன். அதுதான் நான் வந்துட்டேன். மகிழ்ச்சி. இந்த படம் சென்சார் போர்டு, அதாவது என்னென்னா, ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய ஒரு நமது இயக்குனர், மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளோ வாட்டி ஏன்னா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா, நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரா கையை ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து, சேரு சகதி, அடி, உத, வெட்டு, குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறார். ஐயா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன். அது நானே செய்கிறேன். எனக்கு அது பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களாம் இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி இந்த சென்சார் போர்டில் இப்போ அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானங்க ஐயா? ஆமாம், இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது. ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்குது. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு கார்பரேட். நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து, அந்த நாய்க்குட்டியை 3 மாதம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தா எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனால் கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்கள். கிராஃபிக்ஸ் இதை இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்குது. அதேமாரி திரைப்படங்கள் அண்ணனோட சொல்லிட்டு போனார். திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ளே கொண்டு வர முடியல.
நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில இப்போ கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்கே சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்லை, எங்களுடைய நூல்கள் அங்கே இல்லை. இருக்கிறது பூரா அப்படி பல தலைமுறையாக வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழியே எங்களுடைய அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல் இதெல்லாம் காணும். அதோடைய தொகுப்புகளை காணும். எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த இதாக ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறத, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர், ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டரில் நீங்கள் கொடுக்க வேணாம், பி சென்டர், சி சென்டரில் கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்கே நாங்கள் ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் தரோம். ரசிகர்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்கள் தேட்டரு, நாங்கள் படம் கொடுக்குறோம். எங்களுக்கு இப்போ என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையாக பேச, அவரு ஆர்டிஸ்ட், அவர் நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டுமாஸ்தான உடம்பு. அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த படம். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியாக இருக்கணும். இந்த சிறுபடம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறுபடம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும், அனைவருக்கும், அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும், இன்னொரு கதாநாயகி வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.